ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரியல் டிப்ஸ். நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான ப்ராடக்ட்டை பற்றி தான் ரிவ்யூ பார்க்க போகிறோம். ஸோ ஆமினா ரெட் இன்ஸ்டன்ட் கோன், இதில் வந்து 10 minutes அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. ஸோ இதில் போட்டிருக்கிறது அப்படியே உண்மை தான். ஸோ ஒன்று கூட மாற்றமே கிடையாது. ஸோ இது வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து வாங்கினோம். ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 40 rupees. என் தங்கச்சி சொன்னால் இது கொஞ்சம் கூட தான்க்கா, நம்ம வந்து லாஸ்ட் டைம் வாங்கின வந்து 20 rupeesக்கு வாங்கினோம்ல. ஏன்னா 20 rupeesக்கு நாங்கள் வாங்கினப்போ அந்த கோன் வந்து நல்ல ஸ்டெயின் ஆச்சு. இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தோம். இதுதான் என் தங்கச்சி சூஸ் பண்ண டிசைன். ஸோ அவள் போட ஆரம்பிச்சிட்டா. என் தங்கச்சி வந்து ஒரு சூப்பரான மெஹந்தி ஆர்டிஸ்ட். அவளை வந்து வெட்டிங்க்கு, அதுக்கப்புறம் வந்து அந்த பேபி ஷவருக்கு, இதுக்கெல்லாம் கேட்டோன்னா அவள் அதுக்கேற்ற மாதிரி டிசைன்ஸ், யூனிக்கான டிசைன்ஸ் வந்து போடுவாள். அவளுக்கு நிறைய ஆஃபர்ஸ் வந்துச்சு. பட் அவள் வந்து சூஸ் பண்ணி போகலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவள் பிஜி பண்ணிகிட்ருக்காளா. ஸோ அதனால் அவள் வந்து வெளியில் போய் பண்ணுறதுக்கு அவளுக்கு டைம் இல்லை ஆக்சுவலாக. ஸோ வந்து அவள் வீட்டில் இருந்து ரிலேட்டிவ்ஸ்க்கே வந்து போட்டுட்ருக்கா. பட் நம்ம என்ன டிசைன் கேட்குறோமோ அந்த டிசைன் வந்து அக்யூரேட்டாக போட்டு கொடுத்துருவா. ஸோ வந்து அதனால் நான் எப்போயுமே அவளை தான் சூஸ் பண்ணுவோம் நாங்கள் எங்கள் ஃபேமிலியில். அதுக்கப்புறம் வந்து பெருநாள் இது எல்லாம் வரும்போது எங்கள் ஃபேமிலியில் ஒரு 4-5 கசின்ஸ் இருக்கோம் அப்படின்னா 4-5 கசின்ஸுக்குமே அவளே போட்டு விட்ருவா. பாவம் நாங்களுமே சொல்லுவோம், உனக்கு வந்து வலிக்கும், கை வலிக்கும் போதும் அப்படின்னு சொன்னால் இல்லை பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு தான் வந்து அவளுக்கே போடுவாள். ஸோ அந்தளவு டேலண்டான கேர்ள் அவள். சரி, ஓகே, இந்த ஸ்டெயின் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து என் ஃப்ரெண்டு சேல் பண்ணால, அவளுக்கு வந்து நான் கால் பண்ணேன். அவள் எடுக்கவே இல்லை. ஸோ இது என்னடா பண்ணுறது? ஏன்னா லாஸ்ட் டைம் வச்ச கோன்லாம் வந்து ரெட் மெஹந்திலாம் வந்து நாங்கள் வாஷ் பண்ணல. நாங்கள் வச்சுட்டு ஜஸ்ட்டு வந்து அந்த தைலத்தை வச்சு தேய்ச்சி எடுத்துட்டோம். ஸோ வந்து ஸ்டெயின் ஆயிடுச்சு. இது வந்து அப்படின்னு பார்த்தா ஏதோ வந்து ரொம்ப கட்டியாக தான் இருக்குது. ஸோ அவள் சொன்னால், அக்கா இதை வந்து பிதுக்கி வைக்கிறதுக்கே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குக்கா, ரொம்ப ஹார்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். ஸோ சப்போஸ் நீங்கள் ஒரு மெஹந்தி ஆர்டிஸ்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து அந்த ரொம்ப யூனிக்கான டிசைன்லாம் போடுறதுலாம் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்லியிருந்தான். ஸோ நான் வந்து கேட்டேன், எனக்கு சிம்பிள் டிசைன் போதும், ஸோ உனக்கு ஒன்றால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ போட்டுக்கொடு அப்படின்னு சொல்லிட்டேன். ஜஸ்ட்டு ஸ்டைன் செக் பண்ணுறதுக்காக தான் நான் போட்டேன். பட் அதுக்கப்புறம் தான் நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன், என்னடா இது நம்ம அதுக்கு ஃப்ரண்ட் ஹேண்ட் டிசைனும் போட்டிருக்கலாம், பேக் ஹேண்ட் போட்டு ஃப்ரண்ட் ஹேண்டும் போட்டிருக்கலாம் அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. ஸோ அந்தளவுக்கு வந்து நல்ல ஸ்டெயினாக இருந்துச்சு. நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணிட்டேன்னா 10 minutes தானே அப்படின்னு சொல்லிட்டு 10 minutesோட ட்ரை பண்ணிகிட்டே நான் இருந்துட்டேன். ஸோ வந்து அதுக்கப்புறம் வந்து என் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணால் அவள் எடுக்கவே இல்லை கடைசி வரை. ஸோ அதுக்கப்புறமா எனக்கா தோணி நம்ம போயிட்டு வாஷ் பண்ணிடலாம். ஸோ இது வந்து ஸ்டெயின் போனாலும் பரவாயில்ல, ஏன்னா ரெட் மெஹந்தி கையில் வச்சுட்டு இருக்கக்கூடாது ரொம்ப நேரம் கெமிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு வாஷ் பண்ணால் அதுக்கப்புறம் தெரியுது அது வந்து நம்ம 10 minutes வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வாஷ் பண்ணணும், வாஷ் பண்ணாமல் இருக்கக்கூடாது. ஸோ இந்த டிசைன் வைக்கிறாள்ல, இதெல்லாம் வந்து காயவே இல்லை. ஸோ அதெல்லாம் அப்படியே வந்து அதிகமாக இருந்துச்சு. மற்ற டிசைன்ஸ் எல்லாம் காஞ்சிருச்சு, அது இந்த மாதிரி டாட்ஸு இதெல்லாம் காயவே இல்லை. ஸோ அதெல்லாம் வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து போச்சு. ஸோ வந்து நீங்கள் இந்த மெஹந்தி வாங்கினீங்க அப்படின்னா, நம்ம ஊரில் சிகேல இருக்கிறீங்க அப்படின்னா வந்து ஆமினா மெஹந்தி. ஸோ உங்களுக்கு ரஸ்மிஹா தெரியும். ஸோ ரஸ்மிஹா தான் வந்து சேல் பண்ணிக்கிட்டு இருக்கு. நான் இது யார் பண்ணாங்க அப்படின்ற டீட்டெயில் நேற்று கேட்கணும்னு நினச்சா அவள் சொல்லவே இல்லை கடைசி வரை. சரி, ஓகே, நீங்கள் வேணும் அப்படின்னா ரஸ்மிஹா வந்து ஷால் வந்து சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ அவளை நீங்கள் அப்ரோச் பண்ணிங்கன்னா இது யார் என்னன்னு சொல்லிட்டு தெரியும். எனக்கு இந்த கோன் வந்து ரொம்ப பர்சனலாக பிடிச்சிருந்துச்சி. இப்போ நல்லா இன்ஸ்டண்ட்டாக வந்து ஸ்டெயின் கொடுக்குது. ஸோ நான் மார்னிங் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து நைட்டு வச்சா கூட அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ நான் என்ன நினச்சேன்னா, நம்ம ஏதாவது பாத்திரம் கழுவுனா போயிடும் அப்படின்னு தான் நினச்சேன். பட் வந்து அந்த ஸ்டெயின், அந்த டார்க்னஸ் அப்படியே இருக்குது. எனக்கு என்னடா என் கண்ணே நம்ப முடியல, அந்தளவுக்கு ஒரு ஸ்டெயின்னா இந்த ரெட் மெஹந்தி தான் இன்ஸ்டன்ட் கோன்னு தான் நான் சொன்னேன். பட் வந்து இந்த மாதிரி ஸ்டெயின் வேணும் அப்படின்னா நீங்கள் அடிக்கடி வாங்காதீங்க இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம். ஸோ வந்து எப்போயாவது மந்த்லி ஒன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணால் கூட ரொம்ப ஒர்த்து தான். ஸோ வந்து நம்ம அடிக்கடி இந்த ரெட்டிஷ் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து அடிக்கடி யூஸ் பண்ணாதீங்க. நான் அதுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஸோ உங்களுக்கு எப்போ வேணுமோ அந்த டைமிங்கில் மட்டும் ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கே தெரியும்ல, ஸோ எந்தளவுக்கு கெமிக்கல் ஆட் பண்ணியிருப்பாங்க என்னன்னு தெரில. பட் இது ஹோம்மேடு தான். ஸோ வந்து எனக்கு அவங்களோட கான்டாக்ட் கிடச்சிருந்துச்சி அப்படின்னா நான் அதோட மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் கேட்டிருப்பேன். ஸோ நீங்கள் வந்து நம்ம ஊராக இருக்கிறீங்க, சீக்கிரமாக இருக்கீங்கன்னா ரஸ்மிஹாவை அப்ரோச் பண்ணுங்கள்.
ஸோ அவகிட்ட வந்து இந்த மெஹந்தி அவைலபிளாக இருக்குது, அவளே வந்து சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மெஹந்தி டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நார்மல் கோனில் ட்ரை பண்ணாலும் சரி, இல்லை இந்த கோன் வாங்கி நீங்கள் ட்ரை பண்ணாலும் சரி. இது வந்து பெய்டு ப்ரொமோஷன்லாம் கிடையவே கிடையாது. நான் தான் 40 rupees கொடுத்து வாங்கினேன் அந்த என் ஃப்ரெண்டுக்கிட்ட. ஸோ வந்து உங்களுக்கும் இதே மாதிரி உங்கள் ப்ராடக்ட்டை ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா, நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மெயில் ஐடி, அதுக்கப்புறம் வாட்ஸ்அப் நம்பர் இதெல்லாம் ஆட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு நீங்கள் என்ன ப்ராடக்ட்டோ அதை நீங்கள் எனக்கு சொல்லி நீங்கள் ப்ரொமோட் பண்ண சொன்னீங்க அப்படின்னா தாராளமாக நான் ப்ரொமோட் பண்ணுவேன். ஏன்னா நம்மளோட சேனல்ஸில் வந்து இப்போ ப்ரொமோஷன் போய்கிட்டு இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த ஆஃபர்ஸ் நீங்கள் வேணும், யூஸ் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தாராளமாக கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் என்ன மாதிரி ப்ரொஃபஷ்னலில் இருக்கீங்க அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு சின்ன ஷேர், ஒரு சின்ன லைக், இதுதான் எனக்கு வந்து ரொம்ப மோட்டிவேஷ்னலாக இருக்கும். கண்டிப்பாக உங்களால் பார்க்க முடியல அப்படின்னா ஒரு லைக் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்ஸ் ஏதாவது இருக்கும்ல, ஸோ அதில் நீங்கள் ஷேர் பண்ணிங்கனாலே போதும். அதுவே எனக்கு பெரிய ஹெல்ப் தான். வீடியோவோட லாஸ்ட்டில் வந்து இந்த ஸ்டெயின் காயறதுக்கு முன்னாடி ஒரு கிளிப்பு, அதுக்கப்புறம் வந்து வாட்டர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஸ்டெயின் எப்படி இருக்குது அப்படின்ற ஒரு கிளிப் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபுல்லாக பாருங்கள். நான் இதுக்கப்புறம் நம்ம பேசிகிட்டே இருந்தோம் அப்படின்னா நீங்கள் டிசைன்ஸை வந்து கவனிக்க மாட்டீங்க. ஸோ நான் மியூசிக்கை போட்டு விட்றேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும். மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஸோ பார்த்தீங்களா ஸ்டெயின் எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளாஷ் போட்டு உங்களுக்கு அந்த பேக்ரவுண்ட் எதுவுமே தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக அப்படி எடுத்திருக்கேன். ஸோ எடுத்து பார்த்தாலும் அழியலை. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ இதே மாதிரி ஸ்டெயின் உங்களுக்கும் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.